ஹலோ ஆல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் F&Oவில் என்னெல்லாம் பண்ணேன், என்னென்னலாம் ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கு, அண்ட் தென் எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறது, எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணோம், சரியா? ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணச்சில் அது என்றைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி இதை பற்றிலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல F&O ஆப்ஷனுக்கு நான் போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதில் நிஃப்டி தான் எடுத்திருக்கோம். இந்த அக்கௌண்ட் ஜீரோடாவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் நேற்று நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணேன், இன்றைக்கி நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த லோவஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே தான் நான் வாங்கி அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டில் தான் நான் செல் பண்ணேன். இதுக்கு நான் நேற்றே நான் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சி ட்ரா பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ நான் ஆக்சுவலி லைவாக நான் இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். இது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணி முடித்ததை. ஸோ இதுதான் ஹையஸ்ட், லோவஸ்ட், ஹையஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நானாகவே லைன்ஸ் ட்ரா பண்ணி, ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணி அதுலேருந்து நான் பை பண்ணி செல் பண்ணியிருக்கேன். கீழே நான் ட்ரா பண்ணியிருக்க லைன் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட், அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி. நாளைக்கும் நான் பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட் அது வேறு ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொசிஷன்ஸ் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ பொசிஷன்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் 14,785.75 ருபீஸ் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஓவரால் என்னோடய கேபிட்டல் 40K. மினிமம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி எது பண்ணது நிஃப்டி October 17 அதில் தான் நான் பண்ணியிருக்கேன். 17 அப்படின்றது 17 தான் லாஸ்ட் டேட், எக்ஸ்பைரி டேட். ஸோ நம்ம ஸ்டாக் வாங்கச்சில பார்த்து வாங்கணும், நம்ம என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி எங்கே இருக்குது, எந்த இடத்துல வாங்கணுன்றதையும் நம்ம தான் டிசைட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25,050 கால் அப்படின்னா நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா 25,050 தாண்டும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி, நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அதிகமாச்சுன்னா, கால்னால் அதிகமாகிறது, புட்னா கம்மியாகிறது. ஸோ அதிகமாகவும் நான் ப்ரெடிக்ட் பண்ணி அது கரெக்டாக ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நான் அப்படி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த இது நான் அந்த காலில் வாங்கினதுனால எனக்கு இந்த 14,785 எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. ஸோ நான் கம்மியாக இருக்கச்சில வாங்கிட்டு அதிகமாக இருக்கச்சில நான் அதை செல் பண்ணியிருப்பேன். ஸோ கம்மினா நான் இங்கே கீழே இருக்கச்சில வாங்கினேன், அது மேலே இருக்கச்சில விற்றேன். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் அது என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் நான் போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆர்டர் எனக்கு இங்கே 6 காட்டுதா, 6ல் லாஸ்ட்டில் இருக்க செல் நான் லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் டே உள்ளது நான் நேற்று தான் விற்றேன் காலையில். ஸோ அதுதான் அந்த செல் 150 71 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. இதில் ஆக்சுவலி ரொம்ப கிளியராக டெஸ்க்டாப்பில் எனக்கு காட்ட முடியல, ஃபோனில் இன்னும் கிளியராக எனக்கு தெரியும். பிகாஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, ஸோ அதனால கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இன்றைக்கி ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் 69 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். பை அப்படின்னு போட்டிருக்கா, நிஃப்டி 17,250 கால் 68க்கு வாங்கி நான் அந்த 200 குவான்டிட்டி, சரியா, அதை நான் 71 ருபீஸ்க்கு செல் பண்ணியிருக்கேன், சரியா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் அதே மாதிரி என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னா 49 ருபீஸ்க்கு வாங்கி தென் 65 ருபீஸ்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். இந்த 2 தான் நான் பண்ணேன்னு இன்றைக்கி மொத்தமே. ஸோ இந்த 2 பை செல் பண்ணி எனக்கு எனக்குள்ள அந்த ப்ராஃபிட் கிடச்சிது, அந்த 14,000 கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும், நம்ம லேர்ன் பண்ணணும், அதை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, இதில் பை பண்ணலாமா, புட் பண்ணலாமா. நீங்கள் புட்டும் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஹையில் இருக்குது, நம்மளால் வாங்க முடியாதுன்னா நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு, இல்லை இது கம்மியாக போகுது அப்படின்னும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பை பண்ணுறது, செல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ நம்ம கீழே வரும்னு நினச்சோன்னா புட்டில் போடலாம், அல்லது மேலே போகும் அப்படின்னு நினச்சோன்னா காலில் போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
24,971 இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து கம்மியாகும், இத்தனை ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னா நீங்கள் புட் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். இவ்வளோ அதிகமாகும் அப்படின்னா கால். இதில் என்னென்னா அவங்க ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இங்கே பாருங்களேன், இங்கே மேலே போகுதா. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். எனக்கு இத்தனை குவான்டிட்டி வேணும், இவ்வளோ வேணும், இது வந்து இந்த இது ரீச் ஆனதும் எனக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நம்ம பை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம செல் பண்ணணும். ஸோ கம்மியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக இருக்கிறதுல வாங்கி கம்மியாக உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக மாறும். அதே மாதிரி அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக இருக்கச்சில வாங்கணும். கம்மியாக இருக்கச்சில அது இன்க்ரீஸ் ஆகச்சில உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 60 rupees ரீச் ஆனதும் எனக்கு வேணும் கால் அப்படின்னா நான் வந்து அதிகமாகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு இத்தனை குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு குவான்டிட்டியை இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 100, 200, 400 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஸோ கீழேயே அவங்க நமக்கு போட்டிருப்பாங்க. நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண பேலன்ஸு அப்ராக்சிமேட் வேல்யூ எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது அவங்களே காட்டுவாங்க. இது நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவீங்களோ அதே தான், பை செல் தான். இதில் நீங்கள் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டால் நமக்கு லாஸ் வர்றது நமக்கு குறையும். நம்ம ஆஸ் எ ட்ரேடர் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறது தான் நல்லது. ஜிடிடியோடனா என்னது, இதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டார்கெட் ப்ரைஸ் கொடுக்கணும். அதாவது எந்த அமௌண்ட் வந்ததுன்னா நம்ம செல் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு லாட் 25 வருது. ஸோ நமக்கு ஒரு லாட் வாங்குறதுக்கு 1000 ரூபா அப்படி இருக்கும். இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்டாக் அவ்வளோ இருக்குது. மற்றதெல்லாம் வேறு ப்ரைஸ் இருக்கும். இதை தான் ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லுவாங்க. டார்கெட் ப்ரைஸ் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரைஸ் வந்ததுன்னா நம்ம செல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லுவோம். நீங்கள் இங்கே கூட போய் பார்த்துட்டு நம்ம இவ்வளோ தான் பண்ணணும், இந்த டேட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு இப்போ கிட்ட இருக்கிறது வேணால், கொஞ்சம் தூரமாக நாட்களில் இருக்கிறது வேணும்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். ஸோ 24th அன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகிறது, நவம்பரில் எக்ஸ்பைரி ஆகிறது அப்படின்னு கூட நம்ம பார்த்து இந்த மாதிரி வீக் ஒரு வீக் இருக்கும். ஸோ நம்ம எந்த வீக் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றபடி நீங்கள் ஒன்று ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிஃப்டியும் நீங்கள் அதே மாதிரி அது பார்த்து பண்ணணும். தென் மெயினாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாலிடேஸை மனசில் வச்சுக்கணும். ஸோ அந்த ஹாலிடேஸ் வந்து கணக்கில் வராது. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஆகாது. ஸோ நீங்கள் அதையும் மனசில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோ செக் மை சேனல். தேங்க்யூ.